My dear students, this is class 11 maths chapter 6 exercise 6.1 la question number 1 பார்க்க போறோம். Find the locus of P if for all values of alpha the coordinates of a moving point P is given by subdivision 1 la P is given by 9 cos alpha 9 sin alpha. இது வந்து x coordinate, இது வந்து y coordinate. So moving point P னா இந்த லெசனில் என்னன்னு எடுத்துக்கணும் h, k. ஸோ இப்போ h பார்த்தீங்கன்னா 9 காஸ் ஆல்பா கரெக்டாக. அப்போ காஸ் ஆல்பா ஒன் சைட் பண்ணிட்டோம்னா h பை 9, அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 9 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷனுக்கு போயிடும். h பை 9 ஈக்குவல் டு காஸ் ஆல்பா. புரியுதாப்பா? அதே போல் கே என்ன பாருங்கள், அதாவது y கோஆர்டினேட் k ஈக்குவல் டு 9 சைன் ஆல்பா. அப்போது 9 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா k பை 9 ஈக்குவல் டு சைன் ஆல்பா. இப்போது ட்ரிக்னோமெட்ரியில் நம்ம 10th படித்த ஒரு பேசிக் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 கரெக்டாக. இப்போ பாருங்கள், இங்கே சைன் ஆல்பா, இங்கே காஸ் ஆல்பா. அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு 1 எழுதலாம் இல்லையா? இப்போது காஸ் ஆல்பா எவ்வளோ? h பை 9. அப்போ இதுக்கு பதிலாக h ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் வந்து 81ன்னு எழுதலாம்ல. அதே போல் சைன் ஆல்பாக்கான வேல்யூ என்ன பாருங்கள், k பை 9. அப்போது சைன் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு பதிலாக k ஸ்கொயர் பை 9 ஸ்கொயர் வந்து 81 எழுதலாம்ல, ஈக்குவல் டு 1 இந்த சைடில். அதாவது காஸ் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு பதிலாக இதை எழுதிட்டேன், சைன் ஸ்கொயர் ஆல்பாவுக்கு பதிலாக இதை எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ எல்சிஎம் வந்து 81 தான். அப்போ மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல் டு 1. இப்போ 81 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, அதாவது டிவிஷனில் இருக்கிறது அந்தாட்ட போனால் மல்டிப்ளை ஆகும். கே ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 இன்ட்டு 1 81 தான். இப்போது ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ் கே அண்ட் ஹெச் வித் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ என்ன ஆகிடும்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. அதாவது ஹெச் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், கே ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர். அவ்வளோதாங்க இந்த சம். ஓகேவா? இப்போ சப்டிவிஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி இஸ் கிவன் பை 9 காஸ் ஆல்பா 6 சைன் ஆல்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போது இதுதான் நம்மளோட ஹச், இது வந்து கே. ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணிக்கலாம். மூவிங் பாயிண்ட் வந்து பி ஹெச் கே. அப்போ ஹச் ஈக்குவல் டு 9 காஸ் ஆல்பா. 9 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஹச் பை 9 ஈக்குவல் டு காஸ் ஆல்பா. ஓகேவா? ஸோ அதே போல் கே ஈக்குவல் டு 6 சைன் ஆல்பா. அப்போ 6 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா கே பை 6 ஈக்குவல் டு சைன் ஆல்பா. ஸோ இங்கே பார்த்த அதே ஐடென்டிட்டி நம்ம இந்த சப்டிவிஷன் 2க்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு 1 கரெக்டாக. இப்போது இது வந்து சைன் ஆல்பாக்கான வேல்யூ. அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்பாக்கு என்ன வரணும், கே ஸ்கொயர் பை 6 ஸ்கொயர் வந்து 36. அப்படியே நான் ஸ்கொயர் பண்ணி இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? காஸ் ஆல்பா எவ்வளோ பாருங்கள், ஹெச் பை 9. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பாக்கு பதிலாக ஹெச் ஸ்கொயர் பை 81 ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போது இந்த சம் என்ன பண்ணலான்னா இங்கே நிறுத்திடலாம். பட் ரீப்ளேஸ் k and h with y and x. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பாருங்கள், h ஸ்கொயர் தான் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை 81 ப்ளஸ் இங்கே பாருங்கள் கே ஸ்கொயருக்கு பதிலாக தான் ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் பை 36 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான அந்த மூவிங் பாயிண்ட்டோட லோக்கஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.